லோகேஷ் கனகராஜ் சூர்யா பற்றி சொன்ன விஷயங்கள் தான் இப்போ பேசப்பட்டு வருது. சமந்தா ஏன் இப்படிலாம் யோசிக்கிறீங்கன்னு அவங்க ரசிகர்கள் கேட்டுக்கிட்டு வராங்க. தளபதி விஜயோட டாட்டோ இப்போ வைரல் ஆகிக்கிட்டு வருது. வாங்க என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் சூர்யா பற்றி சொன்னது தான் இப்போ சினிமாவில் பேசப்பட்டு வருது. நடிகர் சூர்யா 1998 நடிச்சுக்கிட்டு இருக்காரு தமிழ் சினிமாவில். ஆனால் 2009 வந்த வெண்ணிலா கபடி குழுன்ற படத்து மூலியமாக தான் இவர் பிரபலமானார். அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் காமெடியனாக நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் 2023 வந்த விடுதலை படத்தில் இவரை ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு டைரக்டர் வெற்றிமாறன். அந்த படத்தில் இவரோட நடிப்பை பார்க்க அவ்வளவு பிரமாதமாக இருந்தது. இவரை எங்கேயும் காமெடியனாக அந்த படத்தில் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் விடுதலை 2, கருடன், கொட்டுக்காலின்னு இவர் அடுத்தடுத்து ஹீரோவா படங்கள் பண்ணிக்கிட்டு வராரு. இப்போ இவரை பத்தி லோகேஷ் கனகராஜ் சொன்ன விஷயங்கள் தான் சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு வருது. அப்படி என்ன சொன்னார்னா, சூரியனோட வளர்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம வளரதை பார்த்து மற்றவங்க சந்தோஷப்படுறது தான் உண்மையான வளர்ச்சி. நான் ஒரு சின்ன ப்ரொடக்ஷன் வச்சிருக்கேன். அதுல 10 கதை வந்தா 5 கதை சூரியனனுக்கு தான் வருது. இவரோட வளர்ச்சியை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு டைரக்டர் லோகேஷ் கனகராஜ். சமந்தா ஏன் இப்படிலாம் யோசிச்சிருக்காங்கன்னு அவங்க ரசிகர்கள் கேள்வி எழுப்பிக்கிட்டு வராங்க. சமந்தா இவங்க ஃபர்ஸ்ட் நடிச்ச படம் தமிழ்ல விண்ணை தாண்டி வருவாயா. அப்புறம் அடுத்தடுத்து வெளிவந்த படங்கள்ல இவங்களுக்கு ரசிகர்கள் பட்டாளமே உருவாச்சு. தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு இவங்க நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. இவங்க இப்போ ஒரு புது ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு படமும் எடுத்திருக்காங்க. இந்த படம் தெலுங்கு லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆக இருக்கு. சுபம்ங்கிற இந்த படம் காமெடி ஹாரர் படமா உருவாயிருக்கு. இந்த படம் May 9 அன்னைக்கு வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்றாங்க. சமந்தா சொன்ன விஷயத்துக்கு அவங்க ரசிகர்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வராங்க. அப்படி என்ன சொன்னாங்கன்னா, நான் உடம்பு சரியாத போது கொஞ்ச நாள் பிரேக் எடுத்திருந்தேன். அப்போ நான் நிறைய யோசித்தேன், என்னால் படங்கள் நடிக்க முடியுமா, நான் திருப்பி நடிப்பேனான்னு கூட எனக்கு தெரியல. அப்போ தான் எனக்கு படங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுன்ற எண்ணமே வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க சமந்தா. இவங்க பேசின இந்த விஷயம் ஏன் இப்படியெல்லாம் யோசிச்சிருக்கீங்க, இப்படியெல்லாம் யோசிக்காதீங்கன்னு கமெண்ட் போட்டு விட்டு வராங்க அவங்களுடைய ரசிகர்கள். வைரல் ஆகுது விஜயோட டாட்டோ. அவரோட கடைசி படமான ஜனநாயக படத்தை வினோத் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தில் பூஜா ஹெக்டே தான் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு அனிருத்தா மியூசிக் போடுறாரு. இந்த படத்தோட வியாபாரம் 100 கோடியை தாண்டி இருக்கான். இந்த படத்துல விஜய் தளபதி வெற்றி கொண்டான்ன்ற பேர்ல நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவரோட கையில TVK டாட்டோ போட்டிருக்காராம். இந்த நியூஸ் இப்போ வைரல் ஆகிக்கிட்டு வருது. இதை பத்தி அவரோட ரசிகர்கள், தொண்டர்கள்னு பேசிக்கிட்டு வராங்க. இந்த விஷயத்தை பற்றி உங்களோட கமெண்ட்டை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு ஃபில்மி ஃபாக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.